सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमारार्पणमस्तु। योगी राम सूरत कुमार now we have okay I forget இன்றைக்கு காலை பொழுது மந்தமாக இருந்தாலும் நம்முடைய பகவானுடைய நாமமானது அதை பிரகாசிக்கச் செய்துவிட்டது. நம்முள்ளே அவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கருணையை பெறுவதற்கு நாமும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து வருகிறோம். அந்த முயற்சிகளை அயராது தொடர்ந்து விடாது உறுதியோடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் தபஸ் என்று சொல்வார்கள். பகவான் சொன்னார், பப்பா ராம்தாஸ் அவருக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை கொடுத்து 24 மணி நேரமும் இதை சொல் என்று சொன்ன பிறகு அவர் அருகே இருந்த அந்த மலையில் ஏறி ஒரு குகை போல் இருந்த ஒரு இடத்தில் அமர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். பகவான் சொன்னார், பப்பா ராம்தாஸ் கூறிய 24 மணி நேரமும் அதை சொல் என்ற அந்த அறிவுரை எனக்குள்ளே புகுந்து ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி அந்த நாமத்தை சொல்ல வைத்துக் கொண்டிருந்தது. இந்த பிச்சைக்காரன் 24 மணி நேரமும் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிச்சைக்காரர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். This beggar was trying and trying and trying. Not that this beggar could do it all the 24 hours, but this beggar was trying, Devki. Trying and trying and trying. Devki, do you know, this trying is tapas. இந்த முயற்சி எடுத்தல்தான் விடாமல் சோர்ந்து போகாது. எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் எத்தனை தளைகள் போட்டாலும் அயர்ந்து போகாமல் மனம் தளராமல் குறிக்கோள் ஒன்றிலே குறியாக இருந்து
நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த நாமம் செய்யும் அற்புதங்கள் அளவிட முடியாது. அதற்கு முன்னால் இருக்கும் அந்த சோதனை கட்டத்தை தாண்ட வேண்டும். அதற்கு விடாமுயற்சி, மன உறுதி, டிட்டர்மினேஷன், மனதினுடைய சங்கல்பம், அதாவது நம்முடைய மனதினுடைய அருள் வேண்டும். இறைவன் அருள் கிடைத்து அந்த இறைவனுடைய அருள் மனதினுடைய அருளாக பரிணமித்து மனம் நம்மோடு ஒத்துழைத்து எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் உங்கள் நாமத்தை நான் விடமாட்டேன், உங்களுக்காட்சி எனக்காட்சி என்று சொல்லிக் கொண்டிருத்தல் வேண்டும். விரும்பென்று ஏதோ ஒரு நாமத்தில் பகவானுடைய கருணை பொங்கி வழியும். அப்பொழுது நம்முடைய துன்பமெல்லாம் நீங்கிவிடும். அதுவரை நாம் அவர் மேல் குறியாக இருக்கிறோமா என்று பகவான் சோதனை செய்வார். நான் சொன்னேன் அல்லவா, உள்ளே ஹிருதய தாமரையில் பிரக்ஞாபூர்வகமாக தன்னில் தானாய் மூழ்கி இருக்கிறார் அந்த பரபிரம்மம், அந்த சைத்தன்யம், அந்த டிவினிட்டி. அவரை தட்டி எழுப்பி என் குரலை கேள், என்னுடைய துன்பத்தை பார், உதவிக்கு வா என்று நாம் அலற வேண்டும். அப்பொழுது அவர் ஈஸ்வரனாய், மகாவிஷ்ணுவாய், சிவனாய், யோகிராம் சுரத்குமாரான், அவரவர் மனதிற்கு உரிய இஷ்ட தேவதையாய் அருள் பாலிப்பார். அதனால் நாம் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை விடாது சொல்வோம், பிரார்த்தனை செய்த வண்ணம் இருப்போம். இன்றைய பிரச்சனை ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, இந்த உலகம் முழுவதையும் ஆட்டம் காண செய்துள்ளது. அதிலும் இந்தியா மிகவும் துன்பத்துக்கு உள்ளாகியது. காய்த்து கனிந்த பழங்கள் நிறைந்த மரத்திற்குத்தான் நிறைய அடி கிடைக்கும் என்பார்கள். நிறைய பேர் கல்லை மேலே தூக்கி போடுவார்கள், ஏனென்றால் பழங்கள் கனிந்து தொங்குகின்றன. அந்த மாதிரியான நிலை இந்தியாவிற்கு ஏற்பட்டுவிட்டது. ஆயினும் இதிலும் பகவானுடைய ஒரு அருள் இருக்கிறது, இதுவும் மிகப்பெரிய நன்மையில் முடியும் என்ற ஒரு உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம், பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கதை. இத்தனை நாள் வரை நாம் உடல் நலம் குன்றி பகவானை ஆராதித்து அதன் பிறகு உடல் நலம் தேறுதல் என்றெல்லாம் பார்த்து வந்தோம் நிறைய. இன்றைக்கு மாணவர்களுக்கு பரீட்சை, படித்தல் என்பதெல்லாமே இப்பொழுது ஒரு மாறிய நிலையில் இருக்கிறது. எல்லாம் ஆன்லைன் வகுப்புகளாகவும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸாகவும் இருக்கிறது. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு வரை பள்ளிக்கூடத்திற்கு செல்வது, அங்கு வகுப்பறைகளில் உட்கார்ந்து பாடத்தை கற்பது, அதற்குரிய பரீட்சைகளை அதற்குரிய காலங்களை தவறாமல் எழுதுவது என்றெல்லாம் இருந்தது. இது ஒரு மாணவனுடைய மனப்போக்கு, அந்த மாணவனுடைய மனதிலே பகவான் புகுந்து எப்படி அவரை பக்குவப்படுத்தினார் என்பதை பற்றிய ஒரு கதை. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் யோகிராம் சுரத்குமார் கிளிம்சஸ் என்று அடிக்கடி யூடியூபில் வருவதை பார்த்திருக்கிறீர்கள். அதில் இன்னோவேட்டிவாக புதிதாக ஏதேனும் அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அந்த முயற்சிகள் நமக்கு பகவானுடைய பல கிளிப்பிங்ஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, பகவானை பல விதங்களில் காண முடியும், அவருடைய அருளை பார்த்து மகிழ முடியும். அது ஒரு பெரிய கைங்கரியமாகவும் தபஸாகவும் அவர் செய்து வருகிறார். அவர் எழுதி அனுப்பினார், எப்படி பகவான் அவருடைய வாழ்க்கையில் புகுந்து விளையாடினார், எப்படி அவர் உள்ளே ஒரு நிரந்தர இடம் பெற்றார், எப்படி அவரை காத்து வருகிறார் என்று.
அவர் சொல்கிறார் 2000 இருக்கும், 1999, 1999 அல்லது 2000. அந்த சமயத்தில் அவருடைய தந்தையார் ஈரோடு பெருந்துறை ஒரு பேங்கில் வேலை பார்த்து வந்தார். பகவானை சென்று தரிசனம் செய்த பிறகு அந்த குடும்பத்திற்கு 2 பெரிய நன்மைகள் ஏற்பட்டன. தரிசன மாத்திரத்தில் அவருடைய தந்தை லக்ஷ்மி நாராயணன் சென்னையில் உள்ள பேங்கிற்கு மாற்றல் கிடைத்தது. 2வது, சாய்ராமனுடைய அண்ணன் விவேக்கிற்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைத்தது சென்னையில். அந்த குடும்பம் சிறிது சிறிதாக பகவானிடம் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அவருடைய நம்பிக்கை வளர்ந்தது. 2001 திரு சாய்ராம் அவர்கள் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்கிறார், நான் ஒரு சராசரி மாணவனாகத்தான் இருந்தேன். படிப்பது ரொம்பவும் கஷ்டம். ஏதோ பாஸ் செய்தால் போதும் என்ற ஒரு நினைப்பு மட்டுமே எனக்கு இருக்கும். அதற்கு வேண்டிய அளவு வேலை செய்தால் போதும் என்று இருக்கும். பல விதங்களில் நான் சற்று பிடிப்பில்லாமல் இருந்த சமயம், சுவாமியிடம் நம்பிக்கையோ பிடிப்போ வராத நேரம், கடவுள் விஷயத்தில் ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் சொல்வதெல்லாம் கேட்பேன். எங்கள் குடும்பத்தில் குரு என்றெல்லாம் இல்லை. ஆனால் பிரேயர் என்று சொன்னால் நான் காயத்ரி ஜபம் செய்திருக்கிறேன், ஓம் மந்திரம் சொல்லியிருக்கிறேன், ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்றவை. ஜென்ரலாக இவைதான். இப்படித்தான் என் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. பிறகு சுவாமியை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்த பிறகு எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது. 2001 10வது வகுப்பு பரீட்சை நடந்தது. ஏதோ கடமைக்காக மட்டுமே நான் படித்து கொண்டிருந்த நேரம் அது. ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் எழுதிவிட்டு வந்து என்னை என்னுடைய தந்தையாரோ தாயாரோ கேட்டால் பாஸாகி விடுவேன் என்று தான் சொல்வேன். இந்த போர்டு எக்ஸாம் என்பதால் கொஞ்சம் பயம் இருந்தது. சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமில் நன்றாக எழுதவே இல்லை. மற்றவர்களுக்கு அது மிகவும் கஷ்டம் என்று சொன்னால் எனக்கு மிக 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 கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை. எத்தனை முறை நான் கூட்டி பார்த்தாலும் எனக்கு 20-28 மார்க்குக்கு மேல் தேரவில்லை. 35 மார்க்காவது எடுத்தால்தான் பரீட்சையில் பாஸ் செய்ய முடியும். வீட்டுக்கு வந்து சொல்லிவிட்டேன் என்னுடைய தந்தையிடம், அப்பா, நான் பாஸ் செய்வது மிகவும் கடினம், என்னை மன்னித்து விடுங்கள், இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டேன். உடனே அப்பா விடாமல், சரி சரி நீ சுவாமிக்கு ஒரு கடிதம் எழுது என்றார். எனக்கு லீவ் லெட்டர் எழுதுவதாக இருந்தால் கூட யாராவது உதவி செய்ய வேண்டும். பகவானுக்கு ஒரு லெட்டர் எழுதுவதா கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று எழுதிவிட்டேன். எழுதிவிட்டு ரொம்ப கேஷுவலாக மற்றவர்களுக்கு எழுதுவது போல் ப்ளீஸ் ரிப்ளை, எனக்கு உடனே பதில் கொடுங்கள் என்று எழுதிவிட்டேன். என் தந்தை அதை படித்தார். அவருக்கு ரொம்பவும் கோபம் வந்து விட்டது. இந்த மாதிரியா ஒரு லெட்டர் பகவானுக்கு எழுதி போடுவாய் என்றார். அதை பிடுங்கிக் கொண்டார். பிறகு விறுவிறு என்று அவரே ஒரு கடிதம் எழுதினார். நான் எழுதுவது போல் அவர் எழுதிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யையும் அதில் சொல்லிவிட்டார். உங்கள் நாமத்தை நான் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா அது, நாம் ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னாலே அதிகம், இவர் விடாமல் என்று எழுதியிருக்கிறாரே என்று ஒரு பயம். சரி, அப்பா செய்கிறார், நாம் என்ன செய்வது என்று. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிவிட்டார், பரவாயில்லை, நீ பிரார்த்தனை பண்ணி இப்பொழுதிலிருந்து நாமம் சொல் என்றெல்லாம் சொல்லினார். ஆனால் அந்த லெட்டருக்கும் ஆசிரமத்திலிருந்து அப்பொழுது ஒரு பிளெஸ்ஸிங் லெட்டர் வந்தது. எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது. அதிலிருந்து அந்த ரிசல்ட் பயம் போய்விட்டது. ரொம்ப ஜாலியாகவே இருக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் காலை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் அண்ணன் மிகவும் சத்தமாக என்னை எழுப்பி, இதோப்பா நீ பாஸ் செய்து விட்டாய் என்றார். அது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் என்று சொன்னார். நான் 2-3 தடவை அதை பார்த்து அது நிஜம் என்று தெரிந்து கொண்டேன். அதன் பிறகுதான் நான் சுவாமியிடம் சென்று மிக உருக்கமாக அவருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை சொன்னேன்.
அந்த ரிசல்ட் என் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிவிட்டது. சுவாமியிடம் ஒரு அன்பு வந்தது, அவருடைய நாமத்தில் நம்பிக்கை வந்தது. 30 மார்க்கு கூட என்னுடைய கணக்குப்படி வராத எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவர் பாஸ் செய்ய வைத்தார். ஒரு கடிதம் எழுதிய மாத்திரத்தில் என்று தெரிந்த போது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அது பேரருள், கண்கூடாக தெரிகிறது. இப்பொழுது என்னுடைய தந்தையார் எழுதினார் அல்லவா, நாமம் விடாது சொல்லிட்டு வருகிறேன் என்று. பகவானுடைய இந்த பேரருள் அதை உண்மையாக்கிவிட்டது. நான் இப்பொழுது நாமம் முடிந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டேன். இவர் எனக்கு குரு, இவர் இருக்கிறார், இவர் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. இவரால் முடியாதது எதுவும் கிடையாது என்று நினைத்தேன். ஆனாலும் வெளியில் போகும்பொழுது யோகிராம் சுரத்குமார் சொல்வேன், ஏதாவது போலீஸை பார்த்தால் லைசன்ஸ் இல்லை என்று பிடித்து விடுவார்களோ என்று அவசர அவசரமாக யோகிராம் சுரத்குமார் சொல்வேன். இப்படித்தான் இருந்து கொண்டிருந்தேன். எனக்கு அப்பொழுது 10th எக்ஸாமில் பாஸ் செய்ததை விட மிகவும் சந்தோஷமான விஷயம் பகவானிடம் நம்பிக்கை ஏற்பட்டதும் அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்ததும் தான். அதன் பிறகு பாருங்கள், நான் MCA வரையிலும் ஒவ்வொரு பரீட்சையிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் செய்திருக்கிறேன், பகவான் அருளால் மட்டுமே. அடுத்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. நான் நல்லபடியாக UG, அதாவது அண்டர் கிராஜுவேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை சேர்ந்து படித்து முடித்தேன். அதற்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன், அது ஆசைப்பட்ட காலேஜில் சீட்டு கிடைத்தது. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு பாடம் இருந்தது, அக்கவுண்ட்ஸ் என்று அதற்கு பெயர். அப்பொழுது எனக்கு அது மிகவும் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். அதனால் எல்லோரும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமாக சேர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் கோவிலுக்கு சென்று, அவர் மிகவும் சக்தி வாய்ந்த சன்னதி, அங்கே பிரார்த்தனை செய்தால் நன்றாக நடக்கும் என்று சொன்னார்கள். அதனால் நானும் போய் அங்கே நின்றேன். அப்பொழுது அந்த பரீட்சையின் வேகம், பயம் எல்லாமாக சேர்ந்து அந்த ராமானுஜரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, நீங்கள் என்னை பாஸ் செய்து வைத்தால் இந்த அக்கவுண்ட்ஸ் பேப்பரில் நான் மொட்டையடித்துக் கொள்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு விட்டேன். அதெல்லாம் சரிதான். வெளியே வந்த பிறகுதான் நான் என்னுடைய வழக்கமான மனநிலைக்கு வந்தேன். அப்பொழுதுதான் நாம் என்ன வேண்டிக் கொண்டு விட்டோம் என்று பயம் வந்தது. மொட்டை எடுத்துக் கொள்வதா? நாம் காலேஜுக்கு போய் கொண்டிருக்கிறோம், அதுவும் கோ எஜுகேஷன், பெண்கள் எல்லாம் வரும் காலேஜ் அது, அதில் நான் மொட்டை எடுத்துக் கொண்டு போனால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரு விசித்திரமான எண்ணங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அப்புறம் பாருங்கள் மனதினுடைய விசித்திரத்தை. சரி அப்படி எனக்கு பாஸ் கிடைத்து விட்டால் கொஞ்சம் க்ளோஸ் கிராப்பாக செய்து விடலாம், மொட்டையடித்து கொள்ள வேண்டாம் என்று நானே சமாதானம் செய்து கொண்டேன். ஒரு பிரார்த்தனை ஒரு தெய்வத்தினுடைய சன்னதியில் செய்து கொண்ட பிறகு அது எப்பேற்பட்ட கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டை நான் ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டாக ஆக்க பார்த்தேன், எனக்கு சௌகரியம் என்பதற்காக. அதனால் கடவுள் என்ன செய்தார், நான் மொட்டையடித்துக் கொள்ள மாட்டேன் என்று மனதிலே தீர்மானித்து விட்டேன் அல்லவா, அதனால் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன். எந்த ஒரு தெய்வத்தின் முன்னால் நின்று நான் பாஸ் செய்தால் மொட்டை அடித்துக் கொள்வேன் என்று தானே வேண்டிக் கொண்டேன். அதன் பிறகு அதில் ஒரு காம்ப்ரமைஸ் செய்து எனக்கு சௌகரியம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதற்கு தகுந்த தண்டனையை பகவான் கொடுத்து விட்டார். உடனே நான் நினைத்தேன், பகவான் இப்பொழுது எனக்கு வேறு யாரும் இல்லை, நீங்களும் உங்கள் நாமும் தான் என்று பகவானிடம் கதறி யோகிராம் சுரத்குமார் என்று விடாமல் அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அவரிடம் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தேன். நான் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விட்டது, ஆனாலும் என்னை எப்படியாவது பாஸ் செய்து விடுங்கள் என்று எனக்கு அந்த எண்ணம் உதித்தது. அதன்படி அவருடைய நாமத்தை சொல்லி அந்த பேப்பரை ரீவேல்யூவேஷன் கொடுத்தேன். இப்பொழுது ரீவேல்யூவேஷன் கொடுத்த பிறகு அதில் பாஸ் வர வேண்டும் அல்லவா, அதற்காக நான் விடாமல் பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அவரிடம் பிரார்த்தித்து கொண்டே இருந்தேன். இனி இந்த மாதிரியான ஒரு தப்பான சங்கல்பங்கள் செய்ய மாட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரே அழுகை. 50% அதில் தியரி, 50%
கணக்கு அது, சம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சம்ஸ் அது. இந்த 50% தியரியில் நான் 40%ஆவது வாங்க வேண்டுமே. நான் கதையல்லவா விட்டு வருகிறேன் ஒவ்வொரு பேப்பரிலும். 40 மார்க் எனக்கு யார் போடுவார்கள்? பகவானுடைய கருணை போட்டால் தான் உண்டு என்றெல்லாம் ஒரே சஞ்சலம், மனக்கொதிப்பு. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது, திக்கு திக் என்று மனம் அடித்து கொண்டது. 10வது கிளாஸில் என்னை காப்பாற்றினீர்களே, இங்கேயும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று ஒரே அழுகை. ஃபெயிலாகிவிடக்கூடாது, மறுபடியும் நான் ஃபால்ஸ் சங்கல்பம் செய்ய மாட்டேன், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். ஆக அந்த இது என்னை காப்பாற்றியது. என்னுடைய அழுகையும் என்னுடைய பிரார்த்தனையும் வீணாகவில்லை. பகவான் ரீவேல்யூவேஷனில் பாஸ் என்று போட்டுவிட்டார்கள். இப்பொழுது எனக்கு புரிந்தது, 1 மாதம் கழித்து தான் அந்த ரிசல்ட் வந்தது. நான் குரு மேல் வைத்த நம்பிக்கையை பகவான் அதற்கு விடை கொடுத்து விட்டார், எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், ஐன்ஸ்டைன் சொல்வார், எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் 99% நாம் உழைக்க வேண்டும். மிகவும் ஆனஸ்டாக, நேர்மையாக உழைக்க வேண்டும். 1% தான் அதில் இன்ஸ்பிரேஷன். நாம் அந்த இன்ஸ்பிரேஷன் என்பதை அருள் என்று வைத்துக்கொள்வோம். நான் அயராது உழைத்தேனானால் என்னுடைய உழைப்பு இறைவனிடத்தில் ஒரு கருணையை உண்டு பண்ணும். அந்த 1% அந்த கருணை இருக்கிறதல்லவா, அது மொத்தமாக 100%க்கு வெற்றியை தேடி தந்துவிடும். உழைக்காமல் கருணையை வேண்டினால் அது எப்படி கிடைக்கும்? ஆனால் இந்த முறை இது லாஸ்ட் செமஸ்டர், லாஸ்ட் எக்ஸாம். ஆக எப்படியோ எனக்கு பகவான் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து விட்டார். என் மனம் பகவானிடம் மேலும் வேரூன்றியது. இப்பொழுது அந்த அக்கவுண்ட்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் சொன்னேன் அல்லவா, மிகவும் கஷ்டம். 40% கூட வருவது கஷ்டம், வெறும் கதை அடித்திருக்கிறேன் என்று. எப்படி அவர் அந்த பாஸ் செய்ததை விட மிகப்பெரிய ஒரு லீலையை செய்து என் வாழ்க்கையை மாற்றினார் என்ற கதையை பாருங்கள். அக்கவுண்ட்ஸ் ரொம்பவும் கஷ்டமாக இருந்ததுனால் நான் என்ன பண்ணினேன், அதுவும் நிறைய கோடிங், என்னால் அத்தனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. அதனால் சிலவற்றை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டேன். என்னுடைய பாக்கெட்டில் கர்ச்சீஃபோடு அந்த பேப்பரை வைத்துக்கொண்டேன், வெளியே தெரியாதபடி. எக்ஸாம் ஹாலில் நுழைந்து விட்டேன். நான் இப்படி ஒரு பேப்பர் பிட் வைத்திருக்கிறேன் என்பது என்னுடைய ஒரே ஒரு நண்பனுக்குத்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. எல்லாவற்றிலும் நன்றாக படிப்பேன். இந்த அக்கவுண்ட்ஸில் 50% கணக்கு, 50% தியரி. பேப்பர் பிட் வைத்துக்கொண்டு உள்ளே சென்றாகிவிட்டது. 4 வரிசை போட்டிருந்தார்கள். அன்றைக்கு கடைசி எக்ஸாமினேஷன், கடைசி நாள். அதனால் என்ன ஒரு பெரிய சோதனை தெரியுமா? ஒரு குழு வந்து விட்டார்கள் எக்ஸாமினேஷனில் யாரேனும் பேப்பர் பிட் அடிக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு. எப்பேற்பட்ட சோதனை! எனக்கு தெரிந்திருந்தால் அதையெல்லாம் எடுத்தே சென்றிருக்க மாட்டேன். அன்றைக்கு அந்த ஒரு நிமிட வீக்னஸ் மனதில், பகவானுடைய நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம், பகவானிடம் பக்தி கொண்டு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும். கடவுள் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் அல்லவா, எது தர்மம் எது அதர்மம் என்று. நம்முடைய கர்மாவை நம்மை தண்டித்துவிடும். உள்ளே சென்றேன். அந்த ஸ்குவாடு வந்திருந்தது. அங்கிருந்த டீச்சர் சொன்னார், அன்று காலையில் ஒரு பையன் பிட்டடித்தான், அவனை கண்டுபிடித்து இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை பாழாகிவிட்டது, அவனை வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்று வேறு சொல்லிவிட்டார். உள்ளே போய் உட்கார்ந்ததிலிருந்து திக்கு திக்கென்று மனம் படபடத்தது. ஒரே பயம், வேர்த்து கொட்டியது. பரீட்சை எழுதுவதற்கு கூட என் மனம் அதில் ஈடுபடவில்லை. ஐயோ, பிட்டு வைத்திருக்கிறோமே. அந்த ஸ்குவாடு வேறு வந்து விட்டார்கள், உள்ளே நுழைந்து விட்டார்கள்.
சாய்ராம் சொல்கிறார், அன்றைக்கு நான் ஒரு நரகத்தை அனுபவித்தேன். செய்தது அதர்மம். செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஒரு மாணவன் உண்மையாக படித்து எழுதி பாஸ் செய்ய வேண்டும். அதை விட்டு குறுக்கு வழியில் நான் பாஸ் செய்து விட வேண்டும் என்று நினைத்ததற்கு அந்த தண்டனை, அந்த 2 மணி நேரம் அந்த ஸ்குவாட் பீப்புள் ஒரு வரிசையாக ஒவ்வொருவராக வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். என் மனம் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் என்று கதற ஆரம்பித்தது. கை கால்கள் உதற ஆரம்பித்தது. மனமோ கதற ஆரம்பித்தது. யோகி ராம் சுரத்குமார், இந்த ஒரு முறை என்னை காப்பாற்றி விடுங்கள், இந்த ஒரு முறை என்னை காப்பாற்றி விடுங்கள், நான் தெரியாமல் தப்பு செய்து விட்டேன், பகவான் என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறிக்கொண்டிருந்தேன். உள்ளே வேர்த்து கொட்டுகிறது, கைகாலெல்லாம் நடுங்குகிறது. அதோ அவர்கள் வந்து விட்டார்கள். வந்து சற்று நேரம் என் அருகே நின்றார்கள், என்னுடைய பின்னால் நின்றார்கள், என்னுடைய முன்னால் வந்து நின்றார்கள். நான் அத்தனை உதறலிலும் கதறலிலும் கூட பாசாங்கு செய்தேன். ஏதோ வேகமாக எழுதுவது போலும், ஏதோ யோசிப்பது போலவும் என்றெல்லாம் நடித்தேன். ஆனால் உள்ளே ஒரே கதறல். யோகி ராம் சுரத்குமாருடைய கால்களை இறுக பிடித்து கொண்டேன். அவர்கள் உள்ளே நுழையும் வரை எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதிவிட்டேன். ஆனால் அவர்கள் உள்ளே வந்த பிறகு என் மனம் அதில் ஈடுபடவே இல்லை. அவர்கள் நேராக என்னிடமே வந்து விட்டார்கள். என்ன ஒரு சோதனை! என்ன நடந்தது என்று தெரியாது. கண்களை இறுக மூடிக்கொண்டேன். கையை பேப்பரின் மேல் வைத்தேன். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் என்ற ஒரே கதறல், அது ஒன்றுதான். அப்பொழுது அந்த நடந்த வேடிக்கையை பாருங்கள். அவர் என் பின்னால் நின்றார், முன்னால் நின்றார், சைடில் வந்து நின்றார், என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு எனக்கு அடுத்து இருக்கும் அந்த பையனிடம், ஒரு பையனிடம் சென்றார். அவனை எழுந்திருக்க சொன்னார். அவனுடைய பாக்கெட்டில் தேடினார், பேண்ட் பாக்கெட்டில் தேடினார், ஷர்ட் பாக்கெட்டில் தேடினார். அவருடைய கைக்குட்டையை எடுத்து பார்த்தார். அந்த பையனுடைய ஷூவை கழட்டச் சொல்லி பார்த்தார், சாக்ஸை கழட்டச் சொல்லி பார்த்தார். இப்படி முழு சோதனை செய்தார். அவன் பொறுமையாக நின்று கொண்டிருந்தான். எல்லாம் முடிந்த பிறகு அவனை உட்கார சொல்லி எழுத சொல்லிவிட்டார். நல்ல வேளை அந்த பையன் எந்த பிட்டும் அடிக்கவில்லை போலும், பிழைத்து கொண்டான். எனக்கு இன்னும் உதறல், இன்னும் கதறல். உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கதறிக்கொண்டிருந்தேன், உள்ளே வெளியே தெரியாமல். அடுத்து என்னை தாண்டி போய் அந்த பக்கம் இருக்கும் பையன், அவனுக்கு தெரியும் நான் விட்டு வைத்திருப்பது. அவனிடம் சென்றார். அவனை எழுந்திருக்க சொன்னார். அவனிடம் அதே சோதனை. ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட், ஷூஸ், ஹேண்ட்கர்ச்சீஃப். அவனுடைய பையில், பேண்ட் பாக்கெட் பையில் கையை விட்டு அதிலிருந்து வெளியே அந்த கர்ச்சீஃபை எடுத்தார், அதை உதறினார். எனக்குள்ளே அதை செய்திருந்தால் அந்த கர்ச்சீஃபோடு அந்த பிட்டும் வெளியே வந்திருக்கும். அத்தனை சோதனை. அவனும் அங்கிருந்து என்னை பார்த்து முறைக்கிறான். அவனுக்கு தெரியும் நான் தான் வைத்திருக்கிறேன் என்று. அவன் முழுவதும் சோதனை செய்து பிறகு அவனையும் உட்காரச் சொல்லி எழுத சொல்லிவிட்டார். இப்பொழுது எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அடுத்தது என் முறை. அவர் ஏன் என்னை தாண்டி அவரிடம் சென்றார் இன்னும் தெரியவில்லை. யோகி ராம் சுரத்குமார் என்று மறுபடியும் என் மூச்சை பிடித்துக்கொண்டு உள்ளே கதறி கொண்டிருந்தேன். அவர் திடும் என்று நகர்ந்து போய் அந்த ரூமின் வாசலில் போய் நின்று கொண்டார். பிறகு அங்கிருந்து கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருந்தார். என் கைகால்கள் நடுங்குவது அவருக்கு தெரிந்ததோ, வியர்த்து கொட்டியது அவருக்கு தெரிந்ததோ என்னவோ. ஆனால் நான் என் மனம் முழுவதும் யோகி ராம் சுரத்குமாருடைய பாதங்களில் வைத்தேன். பிறகு அவர் வெளியே சென்று விட்டார். நினைத்து பாருங்கள், அந்த சில நிமிடங்களில் நான் செத்து பிழைத்தேன். ஆனால் பகவானுடைய காலை பிடித்துக்கொண்டு விடாமல் கதறிக்கொண்டிருந்தேன். அவருடைய நாமத்தை சொல்லி 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 எனக்கு அதுவே பெரிய தண்டனையாக ஆகிவிட்டது. நான் செய்த தவறுக்கு வேண்டிய தண்டனை நான் அவர் உள்ளே நுழைந்ததிலிருந்து வெளியே செல்லும் வரை நன்கு அனுபவித்து விட்டேன். அதனால் பகவான் என் மேல் இரக்கம் கொண்டு
அவன் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்து விட்டான், இனிமேல் இந்த காரியங்களில் ஈடுபட மாட்டான் என்ற கருணை மேற்கொண்டு எனக்கு அருள் பாலித்தார். எனக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய மாணவர்களை அவர் சோதனை செய்தார். ஆனால் என்னை விட்டுவிட்டார். அன்றைக்கு நான் தப்பித்து விட்டேன். அன்று அக்கவுண்ட்ஸிலும் நல்ல மார்க் வந்துவிட்டது எனக்கு. ஆக MCA வரையிலும் பகவான் என்னை காப்பாற்றி இழுத்து கொண்டு வந்து ஒரு நல்ல பாதையில் நடக்க விட்டு விட்டார், வழிகாட்டி விட்டார். தவறு செய்தால் எப்பேற்பட்ட 2, 3 முறை ஒவ்வொரு தடவையும் நான் தவறு செய்யும்போது மனதிற்குள்ளேயே அத்தனை தண்டனை அனுபவித்தேன். இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு பாடமாக எனக்கு புகட்டி அதே சமயம் அருள் பாலித்து என்னை நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டார். இன்றைக்கு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டு நான் நிம்மதியாக வாழ முடிந்த அதற்கு என்னுடைய இறைவன், என்னுடைய சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் தான் முற்றிலும் காரணம் என்று கூறி முடித்தார். அந்த கட்டுரையில் அவர் கூறியிருக்கிறார், இது எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் என்பதனால் பகவானுடைய கருணை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் நல்ல வழியில் சென்றோமானால் விரைவில் கிடைக்கும், கெட்ட வழியில் சென்றோமானால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வைத்து இனி இப்படி செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை உருவாக்கி அதன் பிறகு பகவான் அருள்கிறார். இதை காண்பிப்பதற்காக இன்றைக்கு இந்த கதையை நான் சொன்னேன். சாய்ராம், நீ பிட்டடித்தா என்று எல்லோருக்கும் தெரிந்துவிடுமே, பரவாயில்லையா? அம்மா, அது எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் தயவு செய்து இதை சொல்லலாம் என்று சொன்னார். ஆக மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். எந்த ஒரு பொருந்தாத காரியத்தில் நாம் ஈடுபட்டாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அந்த தண்டனைக்கு பிறகு நமக்கு கருணை கிடைக்கும். ஆனால் அது அதர்மம் என்று உணர்ந்தவுடனேயே நாம் இறைவனை காலை பிடிக்க வேண்டும், இறைவனுடைய நாமத்தை பிடிக்க வேண்டும். உருகி உருகி அவரிடம் பிரார்த்தனை செய்தோமானால் பெரிய தண்டனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி ஒரு சிறிய தண்டனையோடு முடித்து விடுவார். ஆக பாபம் செய்பவர்களுக்கும் ஒரு அருள் உண்டு. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இதை படித்த பிறகு. எத்தனையோ மாணவர்கள் என்னென்னவோ செய்கிறார்கள். நமக்கு நல்ல ஒரு மனம் இருந்தால் விரைவிலேயே படிப்பினை கிடைத்துவிடும், அருளும் கிடைத்துவிடும். அப்படி இல்லை என்றால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்வில் அது வைத்து தீட்டிவிடும். அதன் பிறகு ஒரு நல்ல புத்தி வரும். எப்படியும் இது நடக்கும். ஏனென்றால் இந்த கர்ம வினை என்பது விடவே விடாது. ரிலன்ட்லெஸ் லா ஆஃப் கர்மா என்று சொல்வார்கள். தராசில் வைத்து நிறுத்து, அதற்கு தகுந்தாற்போல் விளைவுகள் இருக்கும் என்று சொல்வார்கள். கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தனிமையில் ஏதோ செய்கிறோம் என்று நினைத்தால் கூட அவருடைய கண்களிலிருந்து தப்ப முடியாது. டிவைன் ஜஸ்டிஸ் என்ற ஒன்று இருக்கிறது. நம்முடைய மனிதர்களுடைய சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, மனிதர்களுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. இவற்றிற்கு பின்னால் டிவைன் ஜஸ்டிஸ் இருக்கிறது. மனிதர்களுடைய சட்டத்தை நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். எவ்வளவோ பணத்தை கொட்டினால் ஒரு நீதிபதி கூட மனம் தடுமாற இடம் இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய நீதி தப்பவே தப்பார். நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு சமயம் குற்றவாளி குற்றமே செய்யாத ஒருவருக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கிறது. உடனே நாம் நினைக்கிறோம், எவ்வளவோ அநீதி இது, இறைவன் இல்லையா? இறைவன் ஏன் கண் குருடாக இருக்கிறார்? இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவர் ஏதாவது செய்யக்கூடாதா? குற்றமற்ற நிரூபராதியை கொண்டு போய் கொலை தண்டனை கொடுக்கிறார்களே என்றெல்லாம் அழுகிறோம் அல்லவா? ஆனால் அவருடைய கர்ம வினைகளை பார்த்தோமானால் முந்தைய ஜென்மத்தில் அவர் ஏதேனும் ஒரு கொலையை செய்துவிட்டு நிரபராதி ஒருவர் மேல் பழியை போட்டு அவருக்கு அந்த தண்டனையை வாங்கி கொடுத்திருப்பார்.
அந்த பாபம் தொடர்ந்து வரும். உரிய சமயத்தில் உரிய ஜென்மத்தில் பழி தீர்த்து கொள்ளும். அதனால்தான் இந்த உலகத்தில் பல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முந்தைய ஜென்மங்களில் நாம் செய்யும் கர்மாக்களுக்கு ஏற்றபடி இந்த ஜென்மத்தில் நமக்கு விளைவுகள் ஏற்படுகின்றன. ஆனால் அந்த கெட்ட விளைவுகளிலிருந்தும் தப்பித்து கொள்ள ஒரு உபாயம் உண்டு. அதுதான் இறைவனுடைய நாமம். பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நான் என்ன பாவம் செய்திருக்கிறேனோ தெரியவில்லை, எனக்கு இந்த துன்பம் நேரிட்டிருக்கிறது, யோகிராம் சுரத்குமார் நீ என்னை மன்னித்து உன்னுடைய கருணையை காட்டு என்று அவருடைய காலை பிடித்து கொண்டு கதறினோமானால் நம்முடைய கர்ம வினையின் வேகம் தனியும், அல்லது கர்ம வினையே அவர் களைந்து விடலாம். அவர் தெய்வம் ஒன்றுதான் நமக்கு கதி, அவர் ஒன்றுதான் நமக்கு வழி. அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். இன்றைக்கு இந்த உலகம் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் இந்தியா. இதற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு கலெக்டிவ் கர்மா என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் விதி உண்டு. மக்கள் தொகை ஒட்டுமொத்தமாக என்ன மாதிரியான கர்மத்தில் ஈடுபட்டோமோ தெரியாது. இன்றைக்கு அது அத்தனை பேரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய காலை பிடித்து கொண்டு கதறுவதுதான். இப்பொழுது உட்கார்ந்து நீதியும் சட்டமும் பேசாமல் என்ன உதவி மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்து கொண்டு எங்களை காப்பாற்று காப்பாற்று என்று கதறுவதை தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கு பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த நாட்டை, இந்த உலகத்தை, இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் அவ்வளவு பயம் மண்டி கிடக்கிறது. அரண்டு போயிருக்கிறார்கள், மிரண்டு போயிருக்கிறார்கள். தங்களால் மட்டுமே அந்த பயத்தை அகற்ற முடியும். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க முடியும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்த முடியும். தாங்கள் உடனே அதை செய்ய வேண்டும். தடுப்பூசிகளில் புகுந்து தாங்கள் செயல்பட வேண்டும். இந்த கிருமிகளை ஒட்டுமொத்தமாய் அழிக்க வேண்டும். சிகிச்சைக்காகவும் அறை இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நோயாளிகளுக்கும் அவையெல்லாம் கிடைத்து உடல் நலம் தேறி வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த களத்தில் இறங்கி இந்த நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும், ராப்பகலாய் உழைத்து தவம் செய்து கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாவித நலனையும் தர வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். ஒரு ஏற்றம் தர வேண்டும். உங்களுடைய நாமத்தை விடாது நாம் எத்தனை பாபங்கள் செய்திருக்கிறோமோ, தெரிந்து செய்திருக்கிறோமோ, தெரியாமல் செய்திருக்கிறோமோ தெரியாது. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே கதி தங்களுடைய பாதங்களும் தங்களுடைய நாமம்தான். அதை இடைவிடாது செய்து கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் கருவியாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்கள் அருளினால் நடப்பும் அத்தனை நிகழ்வுகளிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்க்கும் மனப்பான்மை எங்களுக்கு வர வேண்டும். அந்த பெரும் நிலை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சார். योगी राम सूरत